என் ஃப்ரெண்ட் வீர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், மச்சி சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா நான் ட்ரேட் பண்ணணுமா இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? இந்த கேள்வி நம்மள நிறைய பேருக்குள்ள இருக்கும் இல்லையா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு பெரிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்ன உலகம்? அதுதான் பங்கு சந்தை. வாங்க முதல்ல அதுக்குள்ள நுழைஞ்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். பங்குச் சந்தைனா என்ன? நீங்க காலடி எடுத்து வைக்க போற இந்த உலகம் உண்மையில எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப அடிப்படையிலிருந்து பார்க்கலாம் வாங்க. பங்குச் சந்தைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் இல்ல. சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு காய்கறி மார்க்கெட்டை கற்பனை பண்ணி பாருங்க. அங்க என்ன நடக்கும்? காய்கறிகளை வாங்குவாங்க, விப்பாங்க. அதே மாதிரி தான் பங்குச் சந்தையில கம்பெனிகளோட பங்குகளை, அதாவது ஷேர்ஸை வாங்குவாங்க, விப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த மார்க்கெட் இயங்கறதுக்கு மூணே முக்கியமான ஆட்கள் தேவை. முதல்ல எக்ஸ்சேஞ்ச். இதுதான் உண்மையான சந்தை கூடுற இடம். நம்ம இந்தியால என்எஸ்சி, பிஎஸ்சின்னு 2 பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ரெண்டாவது புரோக்கர்ஸ். நம்மள மாதிரி ஆளுங்க நேரடியா எக்ஸ்சேஞ்சுக்கு போக முடியாது. இந்த புரோக்கர்ஸ் மூலமா தான் வாங்கவோ விற்கவோ முடியும். மூணாவதா இண்டெக்ஸ். இது ஒன்றும் இல்ல, மார்க்கெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. சரி, இந்த இண்டெக்ஸ் எதுக்கு இவ்வளவு முக்கியம் நீங்க கேட்கலாம். ஒரு காலேஜ்ல ஆவரேஜ் salary பேக்கேஜ் 6 லட்சம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அதை விட அதிகமா கிடைச்சா நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். நம்ம முதலீடு நிஃப்டி 50 இல்லனா சென்செக்ஸ் மாதிரி இண்டெக்ஸை விட நல்ல லாபம் தருதான்னு பார்க்கறதுக்கு இது ஒரு பெஞ்ச் மார்க். ஓகே, மார்க்கெட்டோட பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த பங்குச்சந்தைங்கிற உலகத்துல பயணிக்க உங்க முன்னாடி 2 பாதைகள் தான் இருக்கு. ஒன்னு ட்ரேடிங், இன்னொன்னு இன்வெஸ்டிங். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ட்ரேடிங்கிறது ஒரு T20 மேட்ச் மாதிரி. இன்னிக்கே இல்ல இந்த வாரமே லாபம் பார்க்கணும்னு அடிக்கடி பங்குகளை வாங்கி விப்பாங்க. அவங்களோட குறிக்கோள் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஆனா இன்வெஸ்டிங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஒரு மாங்கன்னு நட்டு வச்சு அது வளர்ந்து மரமாகி பழம் கொடுக்கற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். ஒரு நல்ல கம்பெனில முதலீடு பண்ணி அதோட வளர்ச்சியில நாமளும் பங்குதாரராகி வருஷக்கணக்கில் காத்திருந்து பெரிய செல்வத்தை உருவாக்குறது தான் இன்வெஸ்டிங். ட்ரேடிங்னு சொன்னா அதுலயும் சில வகைகள் இருக்கு. காலையில வாங்கி சாயங்காலத்துக்குள்ள வித்துட்டா அதுக்கு பேரு இன்ட்ராடே ட்ரேடிங். ஒரு சில நாட்கள் இல்ல வாரங்கள் வச்சிருந்து வித்தா அது ஸ்விங் ட்ரேடிங். அதுவே சில வாரங்கள் இருந்து சில மாசங்கள் வரைக்கும் வச்சிருந்தா அது பொசிஷனல் ட்ரேடிங். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் விளையாட்டு தான். ஓகே, இப்போ ட்ரேடிங், இன்வெஸ்டிங்னு 2 பாதை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பாதைகள்ல பயணிக்க உங்ககிட்ட சரியான கருவிகள், அதாவது டூல்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் கிட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ட்ரேடர்ஸ் பயன்படுத்துற டூல் கிட்டுக்கு பேரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இவங்க கம்பெனி நல்லதா கெட்டதான்லாம் பார்க்க மாட்டாங்க. வெறும் சார்ட்டை மட்டும் பார்த்து விலைய வச்சு எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாங்கிற கேள்விக்கு பதில் தேடுவாங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸ் பயன்படுத்துற டூல் கிட்டுக்கு பேரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இவங்க எந்த கம்பெனியை வாங்கலாம்னு யோசிப்பாங்க. அதனால கம்பெனியோட பிசினஸ், லாபம், எதிர்காலம் எல்லாத்தையும் ஆழமா ஆராய்வாங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்க என்னதான் பார்ப்பாங்க? அவங்களோட உலகம் முழுக்க சார்ட்ஸ் தான். கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே அதுல உருவாகிற பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், விலை ஏறுறது இறங்குறதுன்னு இது எல்லாம் வச்சு மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு கணிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே சமயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றவங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி. அவங்க கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை புரட்டி பார்ப்பாங்க, லாப நஷ்ட கணக்கை படிப்பாங்க, அந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி போகுது, அவங்களோட எதிர்கால பிளான் என்னன்னு ஆழமா ரிசர்ச் பண்ணுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு 2 பாதையும் தெரியும், அதுக்கான கருவிகளும் தெரியும். ஆனா இங்க தான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அதுதான் ரிஸ்க், அதாவது அபாயங்கள். குறிப்பா ட்ரேடிங்ல இருக்கிற நிஜமான யதார்த்தம் என்ன? உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லட்டுமா? ட்ரேடிங் பண்ற 10 பேர்ல 9 பேர் பணத்தை இழக்கறாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 10ல 9 பேர். இதுதான் ட்ரேடிங்கோட மறுபக்கம். ஏன் அப்படி? ஏன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லை விட ட்ரேடிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுக்கும் உங்க மனசுக்கும் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம். கொஞ்சம் லாபம் வந்தா ஐயோ போயிருமோன்னு பயத்துல வித்துருவோம். ஆனா நஷ்டம் வந்தா இல்ல எப்படியும் ஏறிடும்னு ஒரு பேராசையில வெயிட் பண்ணி இன்னும் பெரிய நஷ்டத்தை சந்திப்போம். இந்த பயத்தையும் பேராசையும் ஜெயிக்கிறது தான் இங்கே அசல் சவால். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரைக்குறை வைத்தியன் உயிருக்கு ஆபத்துன்னு. அதே மாதிரிதான் இங்கேயும். அரைக்குறை அறிவோட முழுசா கத்துக்காம சந்தைக்குள்ள குதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்கும். அதனால நான் ட்ரேடிங் பண்ண போறேன், இன்வெஸ்டிங் பண்ண போறேன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒருவேளை இப்போதைக்கு 2யுமே பண்ணாம இருக்கிறது கூட நல்ல முடிவா இருக்கலாம். முதல்ல அறிவை வளர்த்துக்கோங்க, கத்துக்கோங்க. வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் சிம்பிளான வழிகள்ல இருந்து உங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, இவ்ளோ நேரம் தியரி பேசணும்.
இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பார்க்கலாம். நீங்க கத்துக்கிட்ட அறிவை எப்படி செயலா மாத்துறது? அதாவது உங்க முதல் ஸ்டாக் ஆர்டரை எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டாக்க வாங்குறது ரொம்பவே ஈஸி. முதல்ல உங்க புரோக்கர் ஆப்ல போய் எந்த கம்பெனி ஷேர் வேணுமோ அதோட பேரை டைப் பண்ணி தேடுங்க. ரெண்டாவது, எத்தனை ஷேர் வேணுங்கிற குவாண்டிட்டிய போடுங்க. மூணாவது, விலைய முடிவு பண்ணுங்க. நாலாவது, இது இன்ட்ராடேக்கா இல்ல லாங் டேர்முக்கான்னு செலக்ட் பண்ணுங்க. கடைசியா எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு பை பட்டனை தட்டினா போதும், ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். அந்த ஆர்டர் போடும்போது நீங்க 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். ஒன்னு விலை. மார்க்கெட் பிரைஸ்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த நொடி என்ன விலைக்கு விக்குதோ அந்த விலைக்கு உடனே வாங்கிடும். லிமிட் பிரைஸ்னா இந்த விலை வந்தா மட்டும் வாங்குன்னு நீங்க ஒரு விலை செட் பண்ணலாம். ரெண்டாவது நோக்கம். இன்ட்ராடேனா அன்னைக்கே வித்துடணும், இது ட்ரேடிங்க்கு. லாங் டேர்ம்னா நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இது இன்வெஸ்டிங்க்கு. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இந்த 2 பாதைகளும் இப்போ உங்க கண் முன்னாடி இருக்கு. இதுக்கான கருவிகளும் உங்க கையில இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க எதை செய்ய போறீங்கன்றது இல்ல. உண்மையான கேள்வி, இந்த 2ல எதுக்கு முதல்ல உங்களை நீங்க தயார்படுத்திக்க போறீங்க? யோசிங்க. உங்க பதில் தான் உங்க நிதி பயணத்தோட முதல் அத்தியாயத்தை எழுதப் போகுது.